நீன்றியே நான் வாடினேன், உன் நினைவொன்றையே மனம் தேடுதே. நீன்றியே நான் வாடினேன், உன் நினைவொன்றையே மனம் தேடுதே. உனக்காக கவி ஒன்று நான் பாடுவேன், உன்னை காண மனம் ஏங்கி தவிக்கின்றதே. உனதாக என்னை மாற்றுவாய் தலைவா, ஒரு ராகம் நான் பாடுவேன். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மக்கள் வாழ்வோடு தொடர்புடைய வாழ்வியல் பிரச்சனைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் இவற்றை வெளிக்கொணர்வது மக்கள் இலக்கியங்களும் மக்கள் கலைகளுமாகும். எதையும் மக்களுக்கு எளிய முறையில் புரிய வைப்பதே மக்கள் இலக்கியத்தின் பணியுமாகும். புரியாத ஒன்றை புரிய வைப்பதற்கு தெரிந்த ஒன்றை சொல்லி விளக்குவதே உவமைகள். இயேசு கையாண்ட இலக்கிய வடிவங்களுள் உவமை மிக முக்கியமானது. சாமானிய மக்களுக்காக உழைத்த இயேசு அவர்களோடு தொடர்புடைய விவசாயம், விதை, முத்து, வலை, மாவு போன்றவற்றை உவமைகளில் பயன்படுத்துகிறார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை என்று இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியிலே 2 உவமைகள் இடம்பெறுகின்றன. முளைத்து தானாக வளரும் விதை உவமை, மேலும் கடுகு விதை உவமை. விதையானது விதைத்ததும் தானாக பலன் தரும் என்பது இக்காலத்திற்கு ஒவ்வாதது. காரணம், விவசாயினுடைய உழைப்புத்தான் அறுவடையின் தரத்தை சொல்லும். ஆனால் ஒரு சிறிய விதையில் அடங்கியிருக்கும் சக்தியை சொல்லுகிறார். நிலத்தை பிளந்து மேலே வந்து பலன் தருகிறது என்பது சிறப்புக்குரியது. இந்த விதைகளை இன்றும் நமது சமுதாயத்திலே காணலாம். தகுந்த கைமாறின்றி சமுதாயத்துக்காக தங்களையே இழக்கும் சாமானியர்கள்தான் இவ்விதைகள். இவைகளின் உள்ளிருக்கும் சக்திகளை இறையாட்சிக்கு புறம்பான சக்திகள் முடக்கி விடுகின்றது, அழித்து விடுகிறது. மேலளவும் வெண்மணியும் அன்று தற்போது பல்வேறுபட்ட நிலைகளிலே இவர்களை ஒருங்கிணைத்து இறையாட்சிக்கு உரியவர்களாக்குவது எங்கள் ஒவ்வொருவருடைய பணி. ஆகவே நாங்களும் எங்களை சுற்றி வாழுகின்ற ஒவ்வொருவரும் இறையாட்சியின் மைந்தர்களாக வாழ நாம் இயேசுவின் அணியில் சேர்ந்து புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி நான் வாழுவேன். வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி